சிக்கன் லெக். இது ஹோட்டலில் பிடிச்ச ஐட்டம்ஸ் இல்லை, வீட்டில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற தமிழ்நாடு ஃபுட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எடுத்துட்டா எது? ரொம்ப அது ஈவன் ஃபார் லஞ்சு கிடைச்சாலும் ஓகே. சேம் இதே லஞ்சு. பட் எந்த ஃபுட்டு கிடைச்சாலும் நீங்கள் இருக்கிறத கோஆப்ரேட் பண்ணி சாப்பிட்டு நல்லா ட்ராவல் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் இருக்கணும் அவ்வளோதான். கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த உலகத்திலே இது பெஸ்ட் ஃபிஷ். சாப்பிடுங்க. ஹெல்த்தி. நமது வில்லேஜ் வங்கி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இங்கு இப்பொழுது நமது நடிகர் தேவன் அவர்கள் அவர் விரும்பி சாப்பிடும் நான்வெஜ் மற்றும் வெஜிடேரியன் உணவுகளை பற்றி நமது வில்லேஜ் வங்கி சேனல் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். என்ன சாப்பிட்றார், எது பிடிக்கும் என்பதை அவரை நேரில் கூறி வருகிறார். எப்படின்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இல்லையா. நல்ல ஒரு ஹோட்டல் தானே அது, நவ்யா. ஆமாம், நல்ல ஹோட்டல் தான். எனக்கு பிரியாணி பிடிக்கும், சிக்கன் பிரியாணி பிடிக்கும், எக் பிரியாணி பிடிக்கும். நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது சார்? ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன். அதில் அப்படி கேட்டால் ஃபிஷ் தான் பிடிக்கும். ஃபிஷ் தான் எனக்கு என்னோட ஃபேவரேட். ஃபிஷ் தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். கேரளாவில் வந்து ஒரு காமனாக சாளா, ஒரு இடத்துல வந்து சாளான்னு சொல்கிறது, இல்லைன்னா இன்னொரு இடத்துல மத்தின்னு சொல்கிறது. மத்தி தி பெஸ்ட். அது கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு ஃபிஷ் தான் அது. இந்த ஃபிஷ் ஐட்டமில் இது பெஸ்ட்டு வைட்டமின்ஸ் கண்டென்ட் அது வந்து மத்தின்னு சொல்கிறது தான். அது அதில் வந்து கால்சியம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தானே அது. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ப்ரான்ஸ் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். வெஜிடேரியனில் எனக்கு சாம்பார் பிடிக்கும். வெஜிடேரியன் பிரியாணி பிடிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நான் லைக் பண்ணுறது அப்படியும் வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பாடுக்கு. ஃபிஷ்ஷு இதுதான். அப்புறம் வந்து மட்டன் பிடிக்கும், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். பீஃப் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அது எல்லாரும் சொல்கிறது அது கொஞ்சம் ஃபேட்டு ஜாஸ்தியாகவும் சொல்கிறாரு. ஆனாலும் நான் கொஞ்சம் அடிக்கடி பீஃப் சாப்பிட்றதுனால தான் எனக்கு பிடிக்கும். இப்போ சாப்பிட்டு இருக்கிறது சிக்கன் தான். சிக்கன் லெக், சிக்கன் கறி தான் இது. அது வந்து 100 நாடன் சிக்கன் கறி சொல்லுது. காமனாக வந்து எல்லா இடத்துலையும் நாடன்னா வில்லேஜோட ஒரு ரெசிபி தானே அது. அது கேரளா நாடன், கேரளா. ஆமாம், கேரளா நாடன் சிக்கன் அதுதான் இருக்குது. அதில் வந்து சிக்கன் பீசஸ் இருக்கும், நல்லா இருக்கு. எக் ரைஸ் பண்ணி போடுங்க. எக் ரைஸ் போதும், ஜாஸ்தி வேண்டாம், நல்லா இருக்கேன். இது ஹோட்டலில் பிடிச்ச ஐட்டம்ஸ் இல்லை, வீட்டில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு? வீட்டில் விரும்பி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு சாப்பாடு தான் பழங்கஞ்சி. தெரியுமா? பழங்கஞ்சின்னா அதில் என்னென்ன இருக்கும்? அது பழங்கஞ்சின்னா நம்ம ப்ரீவியஸ் டே வந்து நம்ம சாதம் இருக்கு இல்லையா, அது வந்து தயிரெல்லாம் போட்டு வச்சு தயிர், பின்ன பழைய சாதம் சொல்கிறது. பழைய சாதம் தான் அது. மார்னிங்கில் வந்து அடுத்த மார்னிங்கில் வந்து நம்ம சட்னி, அப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் சட்னி,
ரொம்ப ஹெல்த்தி தேங்காய் சட்னி. ஃபுட். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. அதுல கேர்டு இருக்க அந்த ஆக்சுவலி அந்த கேர்டும் தயிர், அந்த தயிரும் இந்த சாதம் சேர்ந்தா இனி ஒரு ஒரு புரோட்டீன் உருவாகுமா, உருவாகும் அந்த புரோட்டீன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதா. அது ஒரு எனர்ஜி கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபுட்டு தானே அது. ഞാൻ அந்த மேக்சிமம் டேஸில் வந்து கண்டிப்பாக எனக்கு அது மார்னிங்கில் அதுதான் சாப்பிடுறது. அதுக்கப்புறம் தான் இட்லி, வடை, சாம்பார், தோசை அதெல்லாம் பண்ணுறது. எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் அது டிஃபன்ல தமிழ், எனக்கு தமிழில் பொங்கல் தான். பொங்கல் தான் எனக்கு. தமிழ் தான் பொங்கல். சரி, சரி. தமிழில் வந்து பொங்கல் அதுதான் எனக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு ரொம்ப எப்போ எந்த ஹோட்டல் போனாலும் அது என்னோட ஒய்ஃப் வந்து பொங்கல் நல்லா பண்ணிடுவான். நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். அது ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமான ஒரு எனக்கு பிடிக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் தான் பொங்கல் பிடிக்கும். சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு லேஸ், இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். சின்ன விஷயங்கள்ல எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் சார்? சின்ன வயசுல எனக்கு வந்து பேசிக்கலி ரைஸ் தான். அப்புறம் பிரியாணி பிடிக்கும். அப்புறம் இதில் வந்து மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இடியப்பம் சொல்கிறது. நூலப்பம். நூலப்பம் சொல்கிறாரு, இடியப்பம் சொல்கிறாரு. இங்கே நூலப்பம் கேரளாவில் வரும், அங்கே தமிழ்நாட்டில் இடியப்பம். இடியப்பம் சுற்றி ஒயிட்டில். இடியப்பத்தில் தேங்காய் பால் இருக்கு, தேங்காயோட கோகனட் மில்க் அதுக்குள்ள இருக்குது. அதுவும் சுகரும் போட்டு இந்த இடியப்பம் நல்ல டேஸ்டா இருக்கு. அது உடம்புக்கு ரொம்ப நல்ல. இடியப்பத்தில் வந்து இடியப்பம் இருக்கு. அப்புறம் இங்க கேரளாவில் வந்து பத்திரின்னு சொல்லணும். பத்திரி அதாவது ரைஸ்ல இருக்கிற இடியப்பம் போல ஒரு நம்ம இது மாதிரி இருக்கும், சப்பாத்தி மாதிரி இருக்கும். அதுல ரைஸ்ல தான் பண்றது. அதனால தின்னா இருக்குது. ஆமாம், பெருசா இருக்கும். அதுல வந்து அதுவும் சிக்கன் கறியும் நல்ல காம்பினேஷன். பியூட்டிஃபுல். இடியப்பம் பாயா அப்படின்னு சொல்லி பாயா இங்க பாயா ரொம்ப பிடிக்கும். பாயா பிடிக்கும். இதுல வந்து இடியப்பம், கோழிக்கறி அதான் ரொம்ப பிடிக்கும். கோழிக்கறி தான் அதுதான் சிக்கன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபிஷ், ட்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இல்ல உப்பெல்லாம் போட்டுட்டு வருவது இருக்கு, ட்ரை பண்றது இல்ல. கருவாடுன்னு சொல்லுவாங்க. கருவாடு அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கிரேவி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கருவாடு சம்பந்தி இருக்கு. கருவாடு, தேங்காய் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு தொக்கு போட்டு சாப்பிட்டாலே நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம ஜாஸ்தி சாப்பிடுறது. உங்களுக்கு பிடிச்சதுலேயே சிக்கன் அண்ட் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், ஃபிஷ் அண்ட் சிக்கன். ஒருவேளை சில நேரங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடம் போகிற இடத்துல வந்து நான்வெஜ் கிடைக்கல அப்படின்னா, ஒன்லி வெஜ்ஜு தான் இருக்குது அப்படின்னா, அப்போது உங்களோட மென்டாலிட்டி, அந்த மைண்ட் எப்படி? அப்போ வந்து என்னென்னா, இன்னைக்கு இப்போ நான் ஏதாவது வெளியூர் இந்த தமிழ்நாட்டில் அவுட் சைடு போனேன்னா ஆனந்தபவம் மாதிரி இருக்கு. ஆனந்தபவம் சாப்பாடு வெஜிடேரியன். அதில் வந்து பருப்பு, கீரை வச்சுட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கு. அதுவும் கேர்டு நல்ல கட்டா திக்கான ஒரு கேர்டு இருக்கு இல்லையா, கேர்டு இதெல்லாம் போட்டு அப்புறம் ஊறுக்காய், மேங்கோ ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சேர்த்து நான்வெஜ்னு இல்லைன்னா இது இருந்தா எனக்கு ஓகே. நான்வெஜ் கிடைக்கலன்னு பட்சத்தில் இந்த ஃபுட்டு ரொம்ப லைக் பண்ணுறேன். கேரளா ஃபுட்டில் வந்து நீங்கள் பிடிச்சது, தமிழ்நாடு ஃபுட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எடுத்துட்டா எது? பொங்கல் சட்னி, ஒயிட் சட்னி, பொங்கல் சட்னி வித் சாம்பார் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப அது ஈவன் ஃபார் லஞ்ச் கிடைச்சாலும் ஓகே. சேம் இதே லஞ்ச். பட் எந்த ஃபுட்டு கிடைச்சாலும் நீங்கள் இருக்கிறத கோஆப்ரேட் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ட்ராவல் பண்ணலாங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் வேணும் அந்த மாதிரி கிடையாது. எது கிடைச்சாலும் சாப்பிடலாம். எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன்.
டேஸ்ட் இருக்கணும் அவ்வளோதான். கண்டிப்பாக சார். இந்த மத்தி மீனை பற்றி சொன்னீங்க நீங்கள், ம். அது விலை கொஞ்சம் சீப்பு. ஆமாம். பட்டு சில பேர் பார்த்தோம்னா ஒரு விலை அதிகமாக இருந்தால் தான் மீன் நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த மத்தி மீன் வந்து என்னை பொறுத்த மட்டும் கேரளா பீப்புள்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. மற்றவங்க நீங்களும் இப்போ பேசுனீங்க, அந்த மத்தி மீன் எதனால் விரும்பி சாப்பிட்றாங்க, விலை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலாக அப்படி கேட்டால் மத்தியை பற்றி நீ அப்படி கேட்டிருக்க ஒரு கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது, மத்தியை பற்றி தெரியாது. இந்த உலகத்திலே இது பெஸ்ட் ஃபிஷ் இஸ் மத்தி. பெஸ்ட் ஃபிஷ் இன் த சென்ஸ், இப்போ அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, கால்சியம் கண்டென்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க அது. இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பேட் ஃபிஷ் தான், சாப்பிடக்கூடாது. அதிகமாக இருக்கிறதுலாம் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்னா அதுதான் வாங்கும். இதுன்னா ரொம்ப சீப். அது சாதாரணமா இது வந்து அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த விஷயம். இந்த மத்தியோட யூஸ் வந்து அவரோட பெனிஃபிட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு தான். மத்தி மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார்? மத்தி மீன் சாப்பிட்டா என்னென்ன ஹெல்த்துக்கு என்ன கிடைக்கும்? மல்டி வைட்டமின் தான் அது. எல்லா வைட்டமின்ஸும் அதுல உள்ள அடங்கியிருக்கேன். அது வந்து கால்சியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் புரோட்டீன்ஸ், இப்போ கேட்டலிட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்கு. தெரியாத விஷயம். நம்ம வயிற்றுல எந்த வியாதி இருந்தாலும் நார்மல் ஒரு ஹெல்த்தியா இருக்கு வந்து நம்ம ஸ்டொமக் தானே, மெயின் ஸ்டொமக் தான். அதுல என்ன வந்தாலும் இந்த மத்தி சரி பண்ணி சாப்பிட்டா அது ஃப்ரையை விட குழம்பு தான் சாப்பிடணும். அப்போதான் அந்த ஒரிஜினல் இது கிடைக்கும். இப்போ இங்க கேரளாவில் வந்து ஜாஸ்தி எல்லோரும் இது வந்து இருக்கும். என்ன ஒரு ரிச் ஃபிஷ் இருந்தாலும் மத்தி இருக்கும். மத்தி இல்லாத வீடே கிடையாது. ஆமா, மத்தி இல்லாத லஞ்ச் இல்லை, மத்தி இல்லாத டின்னர் இல்லை. ஏன்னா வந்து அது என்ன பெரிய ஃபிஷ், பெரிய 2000 rupees per கிலோ கொடுத்து வாங்கினாலும் ஒரு ஐட்டம் இந்த மத்தி இருக்கும். கேரளாவில் எல்லா டைனிங் டேபிள் கம்பல்சரியா. அது அவருக்கு தெரியாது. இப்போ ஆக்சுவலி வந்து கேரளாவில் இருக்கிறவருக்கும் தெரியாது, இதோட பெனிஃபிட் தெரியாது. அப்படியே ட்ரெடிஷ்னலாகி வந்திருக்கேன், பரம்பரையா வந்திருக்கு. அதனால அது மத்தினா இட்ஸ் கிங் ஆஃப் ஃபிஷ். அப்போ கிங் ஆஃப் ஃபிஷ் பார்க்கறது சின்னதா இருக்கு, பட் இருந்தாலும் அது கிங் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்றீங்க. பெரிய விஷயம் ரொம்ப. அப்போ அந்த வஞ்சிரம், சீலா, கடம்பா, வவ்வால் அப்படின்னு ஒரு ஹை குவாலிட்டி ரேஞ்சுக்கு போறாங்க. 1000 ரூபாய், 1500, 2000 போய் சாப்பிட்றோம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மத்திங்கிறது கிலோ வந்து ஒரு 200 rupees தான். ஆமா, அவ்வளவுதான். மேக்ஸிமம் வராது. அந்த விலை ரொம்ப கம்மியில இவ்வளவு ஹெல்த்தியான ஒரு விஷயம் மத்தி கிலோன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும்னு கூட நம்மளோட ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற லைஃப்ல, வாழ்க்கைய பத்தி ஒரு வாழ்க்கை பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டான் அதுதான் பெருசுன்னு இல்லையா? இது வந்து சீப்பா இருக்கு. அது இல்லைங்கிற ப்ரூஃப் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வேல்யூ. அதுதான் சொல்றது. அது நமக்கு அது பேர் வந்து கிங் ஆஃப் ஃபிஷ். நல்ல பேர். மத்தி ரொம்ப பெரிய. சுறான்றது கூட அந்த கிங்ன்ற பேர் வரல. சுறாகிட்ட இருக்கிற அந்த சின்ன காதளவு கூட இல்லை மத்தி, அதுக்கு கிங் ஆஃப் ஃபிஷ் பேர் இருக்குன்னா அப்ப அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நல்லதா இருந்தாலும் பெரிய விஷயங்கள் நிறைய. அது சுகர் பேஷண்ட் கூட நல்ல சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட், பிபி, அப்புறம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ரெமெடி தான். ஒரு நேச்சுரல் ரெமெடி ஃபிஷ்ல வந்து இதுதான். அது உங்களை பொறுத்த மட்டும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இது ஹை குவாலிட்டி கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட மத்தி மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி மக்களுக்கு நீங்க சொல்ல வர்றீங்க. நல்லா இருக்கும். உங்ககிட்ட சொல்றாரு இது வந்து ஒரு இட்ஸ் அ ஃபேக்ட், உண்மையான மேட்டர் அது. அது வந்து நீங்க எல்லாம் வந்து மத்தி சாப்பிடுங்க.
என்ன எல்லா வியாதியும் போயிடும். எஸ்பெஷலி ஸ்டொமக் ஏதாவது இருந்தால், ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருந்தால் மத்தி ஃப்ரை பண்ணக்கூடாது, ஆயில் இருக்கக்கூடாது. நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்தி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.